सद्गुरु महाराज की जय। समस्त भागवदल को जय। गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा। जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय। वसुदेव सुतं देवं कंस चाणूरमर्दनम् देवकी परमानंदम कृष्णं वंदे जगद्गुरुम। ஸ்ரீஹபதியான பகவான் ஜகத்துக்கு குருவா இருக்கான். ஜகத்குரு அப்படின்னு சொன்னோம்னா ஜகத்தையே ரட்சிக்கிறது, ஜகத்துக்கு தேவையான காரியங்களை செய்யறது, ஜகத்துல இருக்கிற ஜனங்களுடைய துன்பத்தை நாசம் பண்றது, இதெல்லாம் பகவான் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் அவனை ஜெகத்குரு அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த ஜெகத்குருவுடைய கர்மா என்ன அப்படின்னு சொல்லி சாதாரண சம்சாரிகளுக்கு புரிய மாட்டேங்க. அவனுடைய காரியங்கள், அவனுடைய ஆசைகள், இதை புரிஞ்சுட்டோம்னா வாழ்க்கைன்றது ஆனந்தமயமா இருக்கும். வாழ்க்கையில எல்லாரையும் புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோமே ஒழிய பகவானுடைய ஆசை என்ன, பகவான் எப்படியெல்லாம் இந்த ஜீவர்களை கரையேற்றுவதற்கான பிரயத்னம் பண்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் தான் முக்கியம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த மனுஷ ஜென்மம். அந்த பிரபுவுடைய பிரயத்தனம் என்ன, கர்மா என்ன அப்படின்னு சொல்லிக் கொடுக்கறதுக்காகத்தான் லோகத்துல பகவத் பக்தர்கள் அவதாரம் பண்றார். அந்த பகவத் பக்தர்கள் இல்லைன்னு சொன்னா பகவானுடைய விஷயம் எதுவும் நமக்கு தெரியாது. ஏன்னா பகவான் அகடித கடனா சாமர்த்தியம் உடையவன். எந்த காரியம் மனுஷாலால செய்ய முடியாதோ, எந்த காரியத்தை மனுஷாலால நிர்வாகம் பண்ண முடியாதோ அந்த காரியத்தை செய்து நிர்வாகம் பண்ணக்கூடியதான ஒரு சக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான பகவான் கிருஷ்ணனுக்கு பரிபூர்ணமா இருக்கு. அவனுடைய சக்தி அத்தியாச்சரியமா இருக்கு. அவனுடைய சக்தி இருந்துடுத்துனா, அவனுடைய சக்தி புரிஞ்சுடுத்துனா முட்டாளும் புத்திசாலி ஆகலாம், தரித்திரனும் பணக்காரனாகலாம், மகாபாபியும் புண்ணியசாலியா மாற முடியும். ஆனா புரிஞ்சுக்கணும். அதை புரிய வைப்பதற்காகவே பகவத் பக்தர்கள் பாரத பூமியிலே மனுஷ ரூபத்திலே அவதாரம் பண்றார். அவர்கள் மனுஷ ரூபத்திலே அவதாரம் பண்ணி இந்த மனுஷர்களை கரையேற்றால மானை காட்டி மானை பிடிக்கிறா போலே அப்படின்னு பெரியவா நிர்வாகம் பண்றான். ஒரு மானை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவருடைய இனமா இருக்கிற இன்னொரு மானை அந்த பக்கம் நிக்க வச்சுட்டோம்னா இது தன் இனத்தை சேர்ந்தது. இந்த மான் ஓடி வருமா, அப்பொழுது வேடர்கள் இந்த மானையும் பிடிப்பாளாம். கிருஷ்ணாரே, அந்த மாதிரி பகவத் பக்தர்களை மனுஷ ரூபத்துல அனுப்பி பகவான் இந்த பக்தர்களோட சாதாரண ஜனங்கள் பழகும் பொழுது அவர்களையும் பகவத் பக்தியை ஈடுபடுத்தி மோட்சத்திற்கு வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போறான். பகவான் இவ்வளவு பிரயத்னம் பண்றான் ஒவ்வொரு ஜீவனையும் நல்ல கதிக்கு அழைச்சிட்டு போறதுக்கு. அந்த பக்தாளுடைய பெருமையை, அந்த சத்குருடைய பெருமையை, சதாச்சாரியின் பெருமையை எல்லா பெரியவாளும் ரொம்ப அனுபவிச்சு உணர்ந்து பேசுறான். அவளுடைய பேச்சை நம்ம திடமா நம்பினோம்னாலே சத்குருடைய மகிமை என்னன்னு புரிஞ்சிடும். சத்குரு மகிமை தான் புரிய வேண்டிய விஷயம். மற்ற எல்லாம் புரிஞ்சும் சத்குருடைய மகிமை புரியலை அப்படின்னா வாழ்க்கை ருச்சிக்காது, ரசிக்காது. அந்த சத்குருடைய மகிமையை விதவிதமா சொல்றா பெரியவா, விதவிதமான பாஷைகள்ல சொல்றா, விதவிதமான மனோபாவங்கள்ல சொல்றா. அப்படி அந்த சத்குருடைய மகிமைய சுவாமி நிகமாந்த மகாதேசிகர் ரொம்ப அழகா சொல்றார். கிருஷ்ணஹரே, அவர் அத்தியுதமா ஒரு ராத்திரியில பாதுகா சகஸ்ரம் அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணார். பகவான் ரங்கநாதனுடைய பாதுகையை பற்றியதான அற்புதமான ஸ்லோகங்கள், 1000 ஸ்லோகங்கள் அடங்கியதான ஒரு கிரந்தம் ஒரு ராத்திரியில பண்ணி முடிச்சுட்டார். பகவத் பக்தர்கள் எதெல்லாம் சாதிக்க முடியும். அப்படி அந்த பாதுகா சகஸ்ரத்துல முதல் ஸ்லோகத்திலேயே பகவானுடைய பாதுகைகளை சுமக்கிற பெரியவாளை பத்தி பேசார். பகவானுடைய பாதுகைகளை சுமக்கிறவர்கள் தானே சதாச்சாரிகள், வேற யார் சுமந்திர முடியும்? பகவான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அவனையே சுமக்கிறதாம் அந்த பாதுகை. அந்த பாதுகையை சுமக்கிறதுனால பகவத் பக்தர் ரொம்ப விசேஷமானவர்கள், எல்லாரும் சுமக்க முடியாது. அதுல முதல் ஸ்லோகம் இந்த பாதுகா சகஸ்ரத்திலே நிகமாந்த மகாதேசிகர் அருளிச் செய்த முதல் ஸ்லோகம்
சந்தக ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜ ரேணவக. இந்த ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகள் இருக்கே ரொம்ப ஜோரா இருக்கான். ஏன்னா பகவான் லோகத்தையே தாங்குறான், அவனையே இந்த பாதுகைகள் தாங்கணும். ஜென்மாவில் ஒரு நாளாவது பகவானுடைய ஒரு பாதுகையா இருந்து பகவானை தாங்கணும். அந்த பாதுகைய பெரியவர்கள்லாம் ரொம்ப விசேஷமா தங்கள் திருவடிகள் மேல திருமுடிகள் மேல வச்சுக்கிறாள். பகவானுடைய திருவடியை தாங்குகின்ற பாதுகைகளை தங்களுடைய திருமுடி மேல இந்த பகவத் பக்தர்கள் எல்லாரும் தரிக்கிறாளாம். அவளை தரிச்சுண்டு லோகம் முழுக்க பிரயாணம் போறாளும். பகவத் பக்தர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பகவானுடைய சரணகமலங்களை மறக்கிறதே கிடையாதாம். முகுந்தமாலாள குலசேகராழ்வார் கூட அவிஸ்மிருதி சரணாரவிந்தே பவே பவேமே அஸ்து பகவத் பிரசாதாத் அப்படின்னு சொல்றார். அப்பா எல்லா காலங்களிலையும் உன்னுடைய திருவடியை மறக்காது இருக்கும்படியான உன்னுடைய சரணகமலங்கள்ல நீங்காத ஒரு பக்தியை கொடுறா அப்படின்னு முகுந்தமாலால பிரார்த்தனை பண்ணார். அந்த மாதிரி பகவத் பக்தர்கள் எங்க போனாலும் பகவானுடைய திருவடியை மறக்கிறதே கிடையாது. அதனால அவர்கள் பகவானுடைய திருவடியை மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணிண்டு தலையில அவனுடைய பாதியை தரிச்சுண்டு எல்லா இடங்களிலும் நடக்கிறதுனால இவர்களுடைய திருவடி தூணி படுறதுனாலேயே இந்த உலகம் ரொம்ப அற்புதமா பரமானந்தத்தை அனுபவிக்கிறதா. அதனால அந்த பெரியவர்கள் மிகவும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றார். அதனால சத்குருவை திடமா தியானம் பண்ணுங்க, சத்குருவையே கதியில் இருங்கோ, அப்போ வாழ்க்கை நிஜமாவே சுகமா இருக்கும். ராதே கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ராதே கிருஷ்ணன்.